திருமாவை முதல்வராக்கும் சொல்லியிருப்பாரு. சொன்னாராங்க ஸ்டாலின் சொன்னாராங்க. நான் கேட்கிற கேள்வி பேச தப்புங்க. கருத்தில் நாங்க இழுத்து மூடி விட்டுருங்க. ஸ்டாலின் கொடுப்பாராங்க, திருப்பி சொல்லுங்க. எடப்பாடி கொடுப்பாராங்க, அதை அழிஞ்சு போச்சுல, ஒளிஞ்சு போச்சுல, அப்ப அமைதியாரு. ராஜா அவர்களே, தலித்து பிரச்சனைக்காக எங்கேயாவது எப்போதாவது நீங்க குரல் கொடுத்திருக்கிறீர்களா? அண்ணா ராஜா அவர்கள் நாங்கள் மறுபடியும் இணையும். இப்படி வாய் பேசிட்டு தெரிஞ்ச எந்த காலத்தையும் இணைய முடியாது. கரெக்டா? நானே உடச்சு விட்டுருவேன். திமுக ஜெயிச்சிருக்கு 108. இந்த நாங்க பூரா உங்களுக்கு ஆதரவு கொடுத்துறோம். அன்றைய தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆகிட்டார். எல்லாம் கற்பனை தான். அப்ப அவர்கள் எங்கள் கட்சிக்கு இல்ல காங்கிரசுக்கு இல்ல மற்ற இஸ்லாமிய அமைப்புக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார்களா? கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதனால வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க சாதி வரி பிடிச்ச பல பேர் இருக்கிறாங்க, இருந்தார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். பேர் சொல்ற வரிசை பேர் சொல்ற நிறுத்துங்க. அப்ப அதை மட்டும் சொல்லக்கூடாது. ஆனா ஏன்டா நீங்க அமைச்சர் ஆவோங்க, நீ அமைச்சர் ஆகக்கூடாது என்று சொன்னால் அமைச்சர் ஆகும். நீ காலு மேல காலு போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்னா காலு மேல காலுக்கு மேல போட்டு உட்காருவோம். சங்கத்து மினிஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்றீங்க? எங்க தலைவர் கொடுக்க ரெடியா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு ஆமாங்க. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவில் இருந்து இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் அன்பு அண்ணன் திரு சங்க தமிழர் நிகழ்வு இணைகிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எப்படி இருக்காருண்ணா? சூப்பரா இருக்கிறாரு. அது சூப்பராக இருக்கு. மனம் மகிழ்வோட இருக்கீங்களா? ஆமாங்க. அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அப்படின்னு எங்கள் கோட்பாடு. கோட்பாட்டை தந்தவர் எங்கள் தலைவர். அதை தொடர்ந்து பேசி கொண்டிருந்தவர் ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு நடைமுறை படித்து இருப்பவர் ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அண்ணா, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் கூட இல்லையா? நீங்க அதை ஆதரிக்கிறீங்க இல்லையா? ஆமா. அப்ப எதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மே 4க்கு பிறகு இந்த முடிவு எடுக்கணும்? அதற்கு முன்பே முடிவெடுத்து நீங்க பயணிக்கலாமே, தாவேக்காவோட பயணிச்சிருக்கலாமே அப்படின்னு அன்பார்ந்த நம்ம நேயர்கள் கேட்குறாங்க. அதாவது எதை எப்போது எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்போது அப்படி செய்ய வேண்டும். அது அறமாகுமான இதுதான் அறம். எப்படின்னா, நல்லா கேளுங்க பிரதர். இப்போ நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். மக்கள் ஒரு கேட்குறீங்களா? மக்களே, நேர்மையாக நான் இப்போ ஒன்று கேட்க போகிறேன், நீ பயில் சொல்லுங்கள். 108 தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். கரெக்டா? ஆமாம். நாங்கள் 2, கம்யூனிஸ்ட் 2, இஸ்லாமிய அமைப்பு 2, அவங்க ஒரு 5. சரி இருக்கா? ஆமாம். இந்த 108 அப்படியே கற்பனை பண்ணுங்க. எல்லாமே வாழ்க்கை கற்பனை தானே. திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த 108 எப்படி? திமுக ஜெயிச்சிருக்கு 108. இந்த நாங்கள் பூரா உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்றோம். முதல்வர் ஆகிட்டார் தளபதி ஸ்டாலின். அன்றைய தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆகிட்டார். எல்லாம் கற்பனை தான். அப்போ அவர்கள் எங்கள் கட்சிக்கு இல்லை காங்கிரஸுக்கு இல்லை மற்ற இஸ்லாமிய அமைப்புக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார்களா? கட்டாயம் கொடுக்கவே மாட்டாங்கண்ணா, வாய்ப்பே இல்லை. அதனால் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருங்க. அதனால் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருங்க. எங்கள் கட்சி, எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இன்னைக்கு அவங்க தர்றாங்க. தரும்பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ எங்கள் அமைச்சர் என்ன அமைச்சர்? ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர். அது இப்போ பேரை மாற்றிருக்காங்க, சமூக நீதி அமைச்சர். இப்போ ஒரு பிரச்சனைனா நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகிறார்ல. ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தீர்வை தாருங்கள்னு. இப்போ நாங்களே தீர்வை எடுக்கிற ஒரு பொசிஷன் வந்திருக்கிறோம்ல. இது ஜனநாயகத்தில் ஒரு நல்ல வழிமுறை தானே, நல்ல செயல்முறை தானே. ரொம்ப நீங்க நேர்மையா, நம்ம நேர்மையா வெளிப்படையா பேசுவோம், ரொம்ப துணிச்சலா பேசுறாரு. அதான் நம்ம வியூவர்ஸ் கேட்குறாங்க. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைஞ்சிடுச்சு. அண்ணன் திருமா அவர்கள் பேசி இன்னும் 10 நாள் ஆகல. மைக்குட காயில ஒரு நேர்காணலில் அண்ணன் பேசும்போது சொல்றாரு, நான் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுத்ததற்கான காரணம் இருக்கு இல்லையா, அது இந்த ஆட்சி நிலையா இருக்கணும் என்பதற்காக பங்கு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற உள்நோக்கம் எனக்கு புரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னு. அப்ப இந்த நோக்கம் சரியான்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. அதாவது எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு, எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிப்பது தான். நல்லா கேட்டுங்க, வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பது. அப்படிதான் சொன்னீங்க. அப்படிதான் சொன்னோம், அப்படிதான் நினைச்சோம். ஆனால்
அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ வந்து அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள், 2 எம்எல்ஏ இருக்கிறீங்க, இருந்தாலும் ஒன்று நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும் பொழுது திடீரென்று நீங்கள் ஆதரவை நீங்கள் வேண்டாம் என்று விலக்கி கொண்டால் இது ஆட்சிக்கு சிக்கலாகும் அப்படின்னு அவங்க உணர்கிறார்கள். அப்போ அவங்க கூப்பிட்டு அழைத்து கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வது நல்லது. அது மட்டும் அல்லாது, நல்லா கேட்டுக்கிறீங்க, நாங்கள் நினச்சிருந்தோம்னா நாங்கள் ஆதரவு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? கொடுக்காம இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? நெறியாளர் அவர்களே, மக்களை கேளுங்க. யார் ஆட்சி வந்திருக்கு? ஆளுநர் ஆட்சி வந்திருக்குமா வந்திருக்காதா? ஆளுநர் ஆட்சி வந்தால் அமித்ஷா ஆட்சி வந்ததாக அர்த்தம். அமித்ஷா ஆட்சி வந்தால் RSS ஆட்சி வந்ததாக அர்த்தம். அதை நாங்கள் தடுத்திருக்கிறோம். அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் ரொம்ப நேர்மையாக பேசுவார், தெளிவாக பேசுவார். ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை மறந்துட்டார். அதாவது என்னன்னா, நீங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறதா சொன்னீங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுத்திருந்தால் கட்டாயம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்காது. எங்களுக்கு புரியுது. அமைச்சரவையில் பங்கெடுத்ததை பத்தி திருப்பி சொல்றேன் பிரதர். இது நம்ம சேனல் மாதிரி ரைட்டா? இதுல ஓப்பனா சொல்றேன், ஓப்பனா டிக்ளேரே பண்றேன். எங்கள் தலைவருக்கு அமைச்சராக துளி அளவு கூட விருப்பம் இல்லை. நல்லா கேட்டு பொறுங்க, நான் முடிச்சுக்கிறேன். எங்க கட்சியோடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இருக்காரு பார்த்தீங்களா? நான் நேரடியாக சொல்றேன்ல, ரவிக்குமார் அவர்கள், அதே நேரத்தில் அன்பு நண்பர் வன்னியரசு அவர்கள் விருப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏன் விருப்பப்பட்டிருக்காங்க? தப்பானது விஷயம் இல்லை, தப்பு இல்லை. ஏன் விருப்பப்பட்டிருக்காங்கன்னா, நல்ல முடிவு. நான் சொல்றேன், ஏன் விருப்பப்பட்டிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கட்சி ஆரம்பித்து 30 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த மக்களுக்காகவும் இந்த ஜனநாயகத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காகவும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் நீங்கள் வந்து கட்சி நடத்தி இருக்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு வருகிறது. திமுகவோ அதிமுகவோ எந்த காலத்தையும் கொடுக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கிறீங்க, கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் வாய்ப்பில்லைன்றார். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு வந்துருச்சு முதல்வர் அவர்களே. உங்களுக்கு தான் வாய்ப்பு எல்லாம் போச்சு. நீங்க தான் முதல்வர் ஆகாம தோத்து போயிட்டீங்க. இப்பெல்லாம் சவுடால் பேசாதீங்க. இன்னைக்கு வந்து நாடு மாறிக்கொண்டிருக்கிறது, ஜனநாயகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் நல்ல வழியை நோக்கி இளைஞர்கள்லாம் விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் வந்து பழைய வரலாறே சொல்லி இருந்தா நாங்க ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தனியார் தொலைக்காட்சி NDTV இப்ப எப்படி வந்துச்சு? இருங்க, 2 மாதம் முன்னாடி முதலமைச்சர் பேசும்போது கூட்டணியில இருந்தீங்க. ஆமா, பேசல. இப்ப நல்லா கேடுங்க, கூட இருந்தே பழி வாங்கிட்டீங்களேன்னு சொல்றாங்க. இதைத்தான் வந்து நாங்க பழி வாங்கல, தலித்து மக்கள் பழி வாங்கிட்டாங்க, இளைஞர்கள் பழி வாங்கிட்டாங்க, பெண்கள் பழி வாங்கிட்டாங்க. நாங்க என்னத்தை பழி வாங்கினோம்? அதாவது மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. மக்கள் என்ன முடிவு பண்றாலோ அதே நிரந்தரமானது, உண்மையானதும் கூட. அவங்க நீ வேணாப்பா, நீ ஆட்சியிலும் இங்கே அதிகாரத்திலும் கொடுக்க மாட்டியா, நீ வேணாம், நீ வேங்கவேலு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க மாட்டியா, வேண்டாம், நீ வந்து கவினுடைய அம்மாவை கைது செய்ய மாட்டியா, நீ வேண்டாம், முடிவு பண்ணுறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை வந்து நீ பெருசாக எடுக்க மாட்டியா, வேண்டாம். துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து மாரி செல்வராஜ் படத்தை தான் பார்த்துக்கிருப்போம், ஆனால் அங்கே போக மாட்டோம்னா நீ வேண்டாம். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், நாங்கள் என்ன முடிவு செய்கிறது? இப்போ நாங்கள் செஞ்ச ஒரு தவறு கூட வச்சுக்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் நேர்மையாக பேசுறதில்லை. நாங்கள் அமைச்சரவைக்கு போயிருக்கக்கூடாது, ஒரு எத்திக்ஸ் பிரகாரம், ஒரு அறத்தின் பிரகாரம். ஆனால் நல்லா கேட்டுக்க, திருப்பி சொல்கிறேன், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது என் கட்சியோடைய பொதுச் செயலாளர் விரும்பினார், அவர் தான் காரணம். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, எங்கள் தலைவர் இல்லை, எங்கள் தலைவர் இப்போ கூட சொல்கிறார், நமக்கு அமைச்சர் பதவி தேவையில்ல, வருங்காலங்களில் நம்ம இன்னும் அதிகமான ஆட்கள் வெற்றி பெற்று நம்ம போவோம். ஏன்னா நல்லா கேட்டுங்க, நம்ம திமுக கூட்டணியில் இருந்தோம், சரிங்களா? திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது நம்ம சொல்ல இல்லைன்னு சொல்லலையே, கொள்கை கூட்டணின்ற மாற்று கருத்து இல்லைங்க. எங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, தளபதி அழுத்தமா சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். தளபதி ஸ்டாலின் அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிடையாது. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே சாதி வரி பிடிச்ச பல பேர் இருக்கிறாங்க, இருந்தார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். பேர் சொல்லிட்டு வரிசை பேர் சொல்லிட்டு நிறுத்துங்க. அப்போ அதை மட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் ஏன்டா நீங்கள் அமைச்சர் ஆவோங்க, நீ அமைச்சர் ஆகக்கூடாது என்று சொன்னால் அமைச்சர் ஆவோம். நீ காலு மேலே காலு போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் காலு மேலே காலுக்கு மேலே போட்டு உட்காருவோம். கோட்டு மாட்டக்கூடாதுன்னா கோட்டை மாட்டுவோம். நீ எதையெல்லாம் தடுக்கிறாயோ அதையெல்லாம் உடைப்போம். இது உங்கள் தலைவருடைய கோட்பாடு கூட தான். எங்கள் தலைவர், ஆனால் இப்போ கூட எங்கள் தலைவர் பேட்டி கேளுங்க, எங்கள் தலைவரில் விருப்பம் இல்லைங்க, அமைச்சரையில் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றது 2 பேர், அதில் ஒருத்தர். நல்லா கேட்டுக்க, எதிக்ஸ் நேர்மைக்கு வாங்க. நீ எவ்வளோதான் கருத்தியல் இருந்தாலும் நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, 2 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சாலும் இவருடைய பங்கு முக்கியம் இல்லை. கருத்தியலை கொன்று புதைச்சிட்டு நடைமுறை பேசுறது அப்படிப்பட்ட இது உங்களுக்கு கருத்தியலா? வாங்க வாங்க பிரதர், நானே அப்படி மேடையில் இல்லை நீங்க நான் கொண்டாடிய தலைவர். அப்ப அமைச்சரா போனது உங்களுக்கு வந்து தலைவர் இல்ல, அமைச்சரா போனது கருத்து முரண்.
முரண்பாடா? கிடையவே தந்தை கிடையாது. பெரியார் அது இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? திருமாவை முதல்வராக்கும் சொல்லியிருப்பாரு. எங்க வந்து அதுக்கும் வாய்ப்பு பேசி இருந்தது. சொன்னாராங்க, ஸ்டாலின் சொன்னாராங்க. அதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நான் கேட்கிற கேள்வி, அதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நீங்க பேச தப்புங்க. ஆனா அதுக்கும் வாய்ப்பு இருந்தது. கருத்தியல் நாங்க இழுத்து மூடி விட்டோம்ங்க. ஸ்டாலின் கொடுப்பாராங்க? திருப்பி சொல்லுங்க. எடப்பாடி கொடுப்பாராங்க? ஒரு கட்சி அப்படின்னு அதான் அழிஞ்சு போச்சுல, ஒளிஞ்சு போச்சுல. அப்ப அமைதியாரு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. போது திமுக காரங்க பூரா பேசுறாங்க, ஆஹா ஓஹோ ஏகன்னு. நீ கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஏங்க கேட்டது 10 சீட்டு. சங்கத்தமே தொடர்ந்து பேசலையா? உங்கள்கிட்ட பேசுன டபுள் டிஜிட் கொடுக்கல. 8 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 8 சீட்டு கொடுத்ததுல நாங்க ஒரு தொகுதியில் நிக்கணும்னு கேட்கிறோம். நான் கேட்டது அரூர், ஆனா கொடுத்தது அரக்கோணம். அது மட்டுமல்லாமல் கட்சியே இல்லை. அண்ணன் விஜயகாந்த் இருந்தார் ஒரு காலத்தில். அதுக்கு பிறகு கட்சியும் இல்லை, யாரும் இல்லை. அந்த கட்சியை கூட்டியாந்து நீ 10 சீட்டு கொடுப்பீங்க. அவங்களுக்கு ஒரு என்ன கொடுப்பீங்க? மேல இருக்கிற எம்பி கொடுப்பீங்க. தேமுதிகவுக்கு 10 கொடுத்தது சரி அப்படின்னு தர்க்கம் செய்தவர் அண்ணன் திருமான மேடையில். நாங்க அதாவது எங்க தலைவரையும் நாங்க பார்த்தோம்னா எங்க தலைவர் சொன்னதுல மாற்று கருத்து இல்லைங்க. எங்களை கூட்டணிக்குள்ளே வைத்து என்ன பொருங்க முடிச்சுக்கிறேங்க. மாதத்துல நீங்க இப்படி மாறி பேசுறீங்க. சங்கத்தமை என்னைக்கு மாற மாட்டேன். சங்கத்தமை அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு பேசுறது என்னைக்கு. எங்க தலைவர் இது நின்றார்ல, காட்டு மன்னார் கோயில் நின்றார்ல எலெக்ஷன்ல, என்னாச்சு? யாருங்க தடுத்தது? நேரடியாக பதில் சொல்லுங்க. திமுக காரர்களே, உங்க மேல எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கு. ஆனா அது தேவையில்லாம ஏட்டி பூட்டியா பேசுற வேலை இங்கே வச்சுக்கப்படாது. வேற எவனாவது ஒரு கட்சிக்காரனை பார்த்து பேசுங்க. நாங்கள் வந்து தலைமுறையா ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்னமும் ஒரு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் கொடுப்பது தயாராக இருக்கிறார்கள். 8 தலித்து அமைச்சர் தருகிறார். தருவீங்களா நீங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு தலித்து. இதெல்லாம் வர்றாரு பிரதர். கவின் அம்மாவை கைது பண்ணணும்னு நானே சொன்னேன். தலைவர் சொன்னார், இந்த வந்தவங்க கைது பண்றாங்களே. அதனால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமாக சென்று கொண்டு இருக்கிறது, சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்களை நீங்கள் என்னமோ நாங்கள் ஏமாற்றி விட்டோம் அப்படின்னா நான் திருப்பியும் கேட்குறேங்க, தெளிவாக கேட்குறேங்க. நீங்கள் தோற்று போனதுக்கு என்ன காரணம்னா, நீ எல்லா மக்களுக்கும் நல்லா செஞ்சீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, எல்லா மக்களுக்கும் நல்லா செஞ்சீங்க. ஆனால் தலித்து மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. யாராவது ஒரு ஆள் போய் உங்களை மாதிரி யாராவது இங்கே பாருங்கள் சங்கத்தமிழ் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கூட்டணி தான் பாருன்னு ஸ்டாலின் ஐயா மட்டும் அப்படி பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு அவர் முதல்வருங்க. கூட்டணி இருந்தால் நான் சொன்னேன், அண்ணே தலித்துகளுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறீர்கள் தலைவர் அவர்களே, கொஞ்சம் பாருங்கன்னு. ஆனால் தலைவர் என்னமா அப்படி சொல்லியிருக்காங்க இன்னும் தெரியுமா? சொன்னது சங்கத்தமிழ் சீட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எங்க தலைவர் கொடுக்க ரெடியா இருந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு ஆமாங்க, அதான் பேசுறத பார்த்து பொறாமையில பொத்தரிச்சல தடுத்திருக்காங்க. அல்ல, இப்பதான் நீங்க நம்ம லைன்ல பேசுறீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நாங்கள் அறமற்று செயல்பட்டோம் அப்படி என்று தாங்கள் நெறியாளர் பேசுவது தவறு. நெறியாளர் அப்படி பேசுறாங்களே நான் கேக்குறேன். நெறியாளருக்கு மக்கள்லாம் அப்படி பேசவில்லை. மக்கள் எங்களின் பக்கம், இன்னைக்கு மக்கள் விஜயின் பக்கம், மக்கள் திருமா பக்கம். இன்னைக்கும் முகநூல்ல ரொம்ப அதரப்படசான கேள்வி. ஆனா இந்த கேள்வி 20 நாளா கேக்குறாங்க. RSS பிள்ளைன்னு அண்ணன் பேசியிருந்தாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்ற வீடியோ காலைல கூட நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். ஆளு சானவாசன் விட்டுட்டு ஓடுறாரு, அவரு தப்பிச்சு ஓடுறாரு. கடலூர் சம்பவம் நடந்த உடனே இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, என்ன தலைவரான்னு பேசின 2 வீடியோவையும் நான் இன்னைக்கு காலைல கூட பார்த்துட்டு வந்தேன். இப்ப நான் உங்களுக்கு பேசுறாரு, விளக்க நான் கொடுக்கட்டுமா? அதுக்கு அதுவா அது கேட்டு வாங்க தான் நான் வச்சிருக்காங்களே கிங் 360ல. அதாவது எங்க தலைவர் சொன்னார், திருப்பரங்குன்றத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொன்னோம் RSSின் பிள்ளைகள் என்று. ரைட்டா? அல்ல மாட்டு பேரத்தில் 2 பேர், அண்ணன் சீமான் அவர்களை, எங்க தலைவருடைய இளவல் விஜய் அவர்களை, ரைட்டா சொன்னோம். ஆனால் நல்லா கேட்டுக்கிறீங்க, ஏன் சொன்னோம்னா அந்த காலகட்டத்தில் அவர்கள் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்திற்கு வாயை துறந்தாரா? 2 பேருமே துறக்கல. நல்லா கேட்டுக்க, 2 பேருமே சொல்கிறேன், 2 பேரும் வாயை துறக்கலை. அப்புறம் அந்த நேரத்தில் கவினுடைய அந்த படுகொலை நடந்திருக்கிறது, மோசமான படுகொலை. நல்ல ஒரு படித்த இளைஞன், சம்பளம் 2 லட்சத்துக்கு மேலே வாங்கி கொண்டிருந்தவர், ஒரு காதலிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கொலை செய்கிறார்கள். இந்த விஷயத்திற்கு இவர் வாய் திறந்து பேசணுமா? பேசக்கூடாதா? அந்த வாய் துறக்காததால் நாங்கள் சந்தேகப்பட்டோம். நாங்கள் மார்க்சியவாதிகள், அனைத்தையுமே சந்தேகப்படு அப்படின்றாரு கார்ல் மார்க்ஸ். அதனால் சந்தேகப்பட்டு நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தெரிகிறது, மேதகு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாரு. மேதகு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நிச்சயம் இருக்காது. அவர் என்ன சொல்லுவார்னா, நாம் பேசுவதை விட செயலில் இறங்க வேண்டும், நாம் செய்கின்ற செயல் பேசும் பொருளாக மாற வேண்டும். நான் பேசுவதற்கு அவ்வளவாக முக்கியத்துவம் நான் கொடுப்பதில்லை, எனது செயல்பாடுகள் அனைத்துமே உங்களால் பேசும் பொருளாக மாறும். வந்தமே செஞ்சாரா செய்யலையா? வந்ததுமே நாங்கள் கேட்டோமா, எங்கள் 8 பேருக்கு மினிஸ்டர் கொடுங்க நாங்கள் கேட்டோமா? இதான் பேசி கொண்டு இருக்கிறதுல முரளி ராஜா யாரும் தெரியுதா, வேங்கவேல் தம்பி பேச அப்படியே போடுற மாதிரிலாம் நான் திட்டமிடல. ஃபோன் வருது, வேணா நீ என்ன பாருங்க. தம்பி முரளி ராஜா, வணக்கம். வணக்கம், நீ யார்? வேங்கவேலன் தானே பேசுறீங்க? நான் இப்போ யதார்த்தமாக ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறேன்.
தம்பியுடைய ஃபோன் வருது. இந்த தம்பி வந்து வேலை இல்லாமல் போயிட்டாருங்க, வேலையை தூக்கிட்டாங்க. அந்த வேங்கவையில் அந்த பிரச்சனை நடக்கின்றத போய் அந்த தம்பி போய் சொல்லியிருக்கிறேன் போலீஸ்கிட்ட. நீயே குற்றவாளிடா, செஞ்சாங்களா செய்யலையா? இன்னைக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, பிச்சை எடுத்துக்கிறாப்புல ஒரு போலீஸ். நீங்களே பேசுங்க, யதார்த்தமாக நீ பேசுங்க, நெறியாளர் அவர்களை பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன 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 நடந்தது? என்ன சொல்றாங்க ஐயா? என்ன சொல்றாங்க? என்ன நடந்திருக்கு? ஐயா நான் முத தண்ணி பிடிச்சேங்கய்யா. தண்ணி பிடிக்கல, தண்ணி நாத்தமா கலங்கலாம் வந்துச்சுயா. சரிங்கய்யா. சரி. எனக்கு மட்டும் இல்லைங்க, வீதிக்கே வந்துச்சு. சரி சரி. ஏற்கனவே போய் ஏறி பார்த்தேயா, இங்க வந்து கட்டிக்கிட்டே மறந்துச்சுங்க. என்ன வீதி பேர் என்ன? அந்த இடத்தோட பேர் என்ன? வேங்கை வயல்ங்க. அந்த வீதி பேர் அதுதானா? வேங்கை வயல். சரி சரி. இப்போ நீங்க போய் புகார் கொடுக்குறீங்க இல்லையா காவல்துறையில? இல்லைங்க, புகார் கொடுக்கல. நான் தான் முத தண்ணி இப்படி நாத்தமா வருது, சரி வீட்டுக்கு பக்கத்துல தொட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறி பார்த்ததுங்க. கண்டுபிடிச்சதே நீங்க தான் தப்பு நடந்ததை. ஆமாங்க. படியை தூக்கி உங்க மேல போட்டாங்களா? ஏறி பார்த்ததுக்கு பார்த்தா நீ தான் போட்டா அப்படின்னு சொல்லி. ஏறி பார்த்த உடனே ஏறி பார்த்த நீ தான் வந்து மலத்தை கலந்துட்டு கீழே வந்துட்டு இப்போ எங்க மேல பழி போறியான்னு திருப்பி இருக்காங்க. கரெக்டா? ஆமாங்க. இதான் நடந்திருக்கு. ஆமாங்க. ஆமா. இதுல வந்து உங்களை யாருமே வந்து பின்னாடி இருந்து இயக்கல, இல்லைங்க. யாருமே உங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல. இல்லைங்க. இப்படிதான் பேசணும்னு யாரும் உங்களை மிரட்டல இல்லையா? இல்லையா, நான் இப்ப அவர்கிட்ட தனிப்பட்ட பேசுறேன். நீ மிரட்டாத தம்பி. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க ரொம்ப நேர்மையா பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாள் ஆட்சியாளருக்கு மேல உங்களுக்கு கோபம் இருக்கா? என்ன கோபம் இருக்கு? நான் பண்ணாத தப்புக்கு அவங்க தானே என்னை பலிகடை ஆக்கிட்டாங்க. நல்லா இருக்கிறக்காண்டி வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கயா. ஆட்சியாளர்கள் அதை பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸ்டாலின் கவர்மெண்டே பண்ணியிருக்கு, அப்படிதானே? நன்றி நன்றி நன்றி. நம்ம சந்திப்போம். இருங்க, அண்ணன் பேசுறாரு. தம்பி, நான் அந்த இன்டர்வியூ முடிஞ்சு உங்களை கூப்பிடுறேன், சரிங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த ஆட்சியில் வந்து எல்லா பிரச்சனையும் முடிக்கிறோம். ஓகே, டோன்ட் வரி. ஏன்னா பஸ்ஸில் வரீங்களா? சவுண்டு கேட்குது. சரி சரி. டைல்ஸ், ஒரு போலீஸ் வந்து டைல்ஸ் இறக்குற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுட்டாங்க, ரைட்டா? நம்ம கவலைப்படாதீங்க, விழ எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம், சரியா? ஓகே பிரதர், இது வந்து நான் உண்மையிலே இல்லை இதில் தெரியுதா, அனைத்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியான என் தொடர்பு இருக்கிறாங்க, கேட்டுக்கு இருக்கிறேன். அவனும் உடனே அவங்களுக்கு வந்து செய்ய முடியவில்லை என்றாலும் கூட எங்களால் முடிந்த அவருடைய கேஸுகளை பார்க்குறோம், எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அப்போ பல பேர் வந்தாங்க. ஆனால் இப்போ ஏன் சங்கத்தமிழை மட்டும் இதில் இருக்கிறாரு, இதுவே எங்கள் வளர்ப்பு, ரைட்டா? எழுச்சி தமிழுடைய வளர்ப்பு இதுதான். ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், பெண்கள் பாதிப்பு அடைந்தால் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். அந்த வகையில் இப்போ ஒரு அமைச்சர் பதவி கிடைத்திருக்குன்னா இதை பெருமைப்பட வேண்டும் முன்னாள் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு கேள்விண்ணே, இப்போ காங்கிரஸ் உடனே ஓடி போறாங்கண்ணா, தப்பன்னு ஓடி போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டாங்க. நீங்க முன்னாள் முதல்வர் சந்திச்சு பேசிட்டு போறீங்க. ஆனா விசிகா மீது மட்டும் இந்த விமர்சனம், அண்ணன் திருமா மீது மட்டும் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? காங்கிரஸ் பண்ணா அப்படி தட்டி கொடுக்குறாங்க, அண்ணன் திருமா பண்ணா அப்படி எழுந்து வந்து பொங்கி எழுதுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நாங்கள் தான் கேம் சேஞ்சர். நல்ல பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்படும், சரிங்களா? நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய திசைவெளி போக்கை தீர்மானிப்பவர்கள். நாங்கள் எந்த பக்கம் இருக்கிறோமோ அந்த பக்கம்தான் மென்மேலும் முன்னேற்றம் அடையும். அதனால் ஐயோ திரும்பவே போய்விட்டாரே, என்ன செய்வது அப்படின்னா அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சரி செய்து இந்த சாதி வெறி பிடித்தவர்களெல்லாம் கட்சியை விட்டு தூக்கி விட்டுட்டு நேர்மையாக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒன்றும் இப்போ இந்த கூட்டணி இதுங்க தவிர நேற்று என்ன பேசினார், நாங்கள் இன்னும் வந்து கூட்டணி முடிவு பண்ணலைங்க சொன்னாரா சொல்லையா? அமைச்சரவையில் அவங்க போகணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க, அதை தடுக்க முடியாது. அப்புறம் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், நான் ஒருவேளை தடுத்திருந்தா ஒரு வாய்ப்பை நான் கெடுத்து விட்டேன் என்ற ஒரு பழி சொல்லுக்கு நான் ஆளாவேன். 1 இயர்ஸ் விரும்புகிறாப்புல. நீங்களே எம்எல்ஏ ஆகிருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க, அமைச்சர் பதவி கிடைக்குதுரா போகும்ல, அதனால் எதாவது நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணுவோம், வாய்ப்பு கிடைக்குது. அது நம்ம லாபத்துக்கு கூட இல்லை, ஒரு நல்லது செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் கூட இருக்கும்ல. தயவு செய்து திமுக தோழர்களே, நண்பர்களே, அரசியல் எதுவும் நடக்கலாம், ஆகையால் அமைதியாக வாயை பொத்திக்கிட்டு இருங்க. அதுக்கு மேலே ஏட்டி பூட்டியாக பேசினா நாங்கள் பலவே ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப அசியமாக பேர். ஒன்று சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆகி போச்சு. என்னென்னா அண்ணன் ராசா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு பெரிய அறிவாளி, பெரியாரிஸ்ட்டு, ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு. நல்லா கேளுங்க, திருப்பி நல்லா சொல்கிறேன். அண்ணன் ராஜா அவர்களே, தலித்து பிரச்சனைக்காக எங்கேயாவது எப்போதாவது நீங்கள் குரல் கொடுத்திருக்கிறீர்களா? மேலாவளவில் இறந்து போன போராளி முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், இறந்து போனவன கொலை செய்யப்பட்டார் 7 பேர் சாதி வெறியர்களால். அதாவது ஒரு பறையன் வந்து ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் உள்ளாட்சி மன்றத்தில் உட்காரக்கூடாது, தலையை வெட்டுனாங்க. அந்த விடுதலை களத்திற்கு என்றாவது ஒரு நாள் தாங்கள் சென்று இருக்கிறீர்களா?
அப்போ அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தலைவர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அமைச்சர் பதவி அவங்க கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிட்டோம்ன்றக்கா என்ன பேச்சு பேசுகிறீங்க? இதெல்லாம் வந்து இதுதான் அறமற்ற செயல். இதுதான் அறமற்ற செயல். இல்லை நான் வழியோட பேசணுன்றார் அவரு. நாங்கள் மறுபடியும் இணைவோன்றார். வாய்ப்பு இருக்கானே எப்படி? அண்ணா ராஜா அவர்கள் நாங்கள் மறுபடியும் இணைவோம். இப்படி வாய் பேசிட்டு தெரிஞ்சால் எந்த காலத்தையும் இணைய முடியாது. கரெக்டாக நானே உடச்சி விட்டுருவேன். நான் இளைஞரணியுடைய மாநில செயலாளர். நான் சொன்னா சொல்லலையா? எங்கள் தலைவரை மட்டும் தேர்தலில் வந்து நிற்காம வாபஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் ஜெயிக்க மாட்டீங்கன்னா அப்பயே சொன்னல, தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சுல. நல்ல வாய், எந்த ஒரு கள்ளம் கவடம் இல்லாமல் யதார்த்தமான இயங்கியல் கோட்பாட்டோடு சொன்னேன். அதான் திருப்பி சொல்றேன். தந்தை பெரியார் மட்டும் இன்னொரு உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் முதல்வர், நான் கல்வித்துறை அமைச்சர். அப்புறம் பெரியார் இல்லை. இப்போ யாராவது பெரியாரும் உருவாக மாட்டீங்க. பெரியாரை மீண்டும் பிறந்து வாங்க இந்த மண்ணில். பெரியாரை உங்கள் பேரை சொல்லி இவர்கள் திருட்டு வேலை செய்தார்கள், பிரால் பண்ணுறார்கள், பித்ராக்கம் பண்ணுகிறார்கள். நான் எல்லாரையும் சொல்கிறேன், அதிமுக காரனையும் சேர்ந்து சொல்கிறேன். தயவு செய்து மீண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு அவதாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்கள் கருத்து இன்னமும் இந்த தமிழகம் பூரா பரவி இந்த திராவிட சங்கிகளை அழித்துளிக்கும்படி மிக பணிவோடு கேட்டு. அதெல்லாம் சரிண்ணே. இன்னொரு செய்தி பரவிட்டு இருக்கு, அது உண்மையா நீங்க தான் சொல்லணும். பிசிகாவில இருந்து சிலர் திமுகவில் வந்து இணைய போறாங்கன்னு போட்டு பிராக்கெட்ல ஆளூர் சானவாசன் பேர் வருது. நீங்க பேசின வீடியோ வர பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? தம்பி, இந்த கட்சி வந்து யாரையும் நம்பி இல்லை. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், திரும்ப ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் பல பேர் வரலாம், படிக்கலாம், படித்து அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகலாம், பட்டம் பெறலாம், அங்கேயே கூட ப்ரொஃபஸராக கூட ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ என்னைய மாதிரி ரைட்டா? சில பேர் படித்து முடித்த பிறகு பறந்து ஓடி போகலாம். எதிரணியில் கூட இங்கே என்ன படித்தவங்களோ அந்த படிப்பு பூரா மறந்துட்டு இங்கே என்ன நம்ம சிந்திச்சோமோ அதுக்கு எதிர் திசையில் கூட நீங்கள் செல்லலாம். எங்கிருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு மக்களுக்காக நீங்கள் செயல்படுங்கள் என்று இளைஞரணி வாழ்த்துகிறது. உறுதியா? ஆமாம், அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக எதுவுமே பேச மாட்டேன். மயிறு உதிர்ந்த மயிறு ரோமக்கு சமம் அப்படி யாரும் அம்மா சொன்னாங்களே, யாரை சொன்னாங்களோ சொல்ல ஜெயலலிதா அம்மையார், அப்படிலாம் நான் யாரையும் சொல்ல மாட்டோம். எங்கிருந்தாலும் வாழ வேண்டும். எங்கிருந்தாலும் சமாளிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ விசிகால இருந்தா எப்படி சமாளிக்க போறாங்க? விசிகா பாத்தீங்களா எப்படி காய நகர்த்திட்டாங்க திமுகன்றாங்க. ஐயோ அப்படி எல்லாம் நமக்கு சொல்றாங்க, நமக்கு அழைச்சே சொல்றாங்க. பிரதர் பாத்தீங்களா? பிரதர் நல்லா கேளுங்க. திமுக விட்டு போனார்ல அண்ணன் திரும்ப இப்ப பாருங்க அந்த இடத்துல. பிரதர் உங்களுக்கு நான் சொல்ல, எங்க தம்பிமார்கள் யாரும் வரமாட்டாங்க. அது மாதிரி நீங்க உடைச்சி கொண்டு போனீங்கன்னா அவங்க வந்து என்னமோ ஒரு எப்படி சொல்லக்கூடாது வார்த்தை, ஒரு இது இல்லை பிரதர். விடுதலை சிறுத்தைகள் தனிப்பட்ட யாரையும் நம்பி இல்லை. நீ யார் வேணாலும் கூட்டிகிட்டு போங்கப்பா, நல்லா இருப்பீங்க, நாங்கள் அது அடுத்தடுத்து புது ஆளுகள் நாங்கள் வாய்ப்பு தரோம், அப்படிலாம் இல்லை. இன்னமும் இந்த தலைவர் யாரும் போகக்கூடாது, அன்பா இருங்க. எங்கள் விடுதலை சிறுத்தையிலேயே ஒருத்தன் குப்பை ஓட்ட முடியலன்னா இவங்க எங்கேயாவது குப்பை ஓட்ட முடியுமா? ஜூன் 6 நாளைக்கு 7 நடக்குதுன்றாங்க. நாளைக்கு 7ஆம் தேதி அறிவாலயத்தில் விசிகால இருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்தி அனுப்புகிறது இளைஞரணி. ஓகே, நீங்கள் இதையும் இன்றையும் முடித்துக் கொள்ளும்படி மிக பணிவோன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் எண்ணமெல்லாம் வெற்றி பெறணும்ன்றது என்னுடைய ஆசையும் கூட. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.